ஹாய் கைஸ், இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டீமன்ற மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 9 எபிசோடு இன்னும் யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வர பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா ஹீரோவோட தங்கச்சிக்கும் அந்த பேக்கு பையனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுல ஹீரோவோட தங்கச்சி அந்த பேக்கு பையனை போட்டு அடிச்சு சூற விட்டுருப்பா. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட தங்கச்சி அந்த பேக்கு பையனை போட்டு மூஞ்சா குத்திட்டு இருக்கா. இவ அப்படி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளானோட எல்டர் 2 பேருக்குமே ஒரே குஜாலு. அவங்க 2 பேரும் அப்படிதான் எங்களேடி அடிச்சு மாஸ் பண்றீங்க, அவனை அந்த இடத்துல அடிச்சு படுக்க வைங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சந்தோஷத்துல கத்துறதெல்லாம் கேட்டு அந்த ஜாங்குக்கு அவனுக்கு வெறி ஏறுது. இவன் இப்படி கான்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பேக்கு பையனை காட்டினா இந்த நாய் அடி வாங்கியுமே திருந்தல. அவனும் நீ மட்டும் மறுபடியும் என் மேல கை வச்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு பயப்படுறாளா இவ்வளோ டே தற்குறி, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்சே கிடையாது, மரியாதை ஓரம் போட அப்படின்ட்டு மார் பாக்ஸ்ல ஒரு அடி அடில பையனோட ஸ்வாடுகள் எல்லாம் உடச்சுன்னு பறக்குது. இவன் ஸ்வாடு இப்படி உடஞ்ச உடனே அந்த ஜாங்கோ அவனோட ஸ்வாடு உடஞ்சிச்சு. ரெஃப்ரி உடனே அந்த ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி போட்டு இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணுங்க. இவன் இப்படி கத்துற உடனே அந்த ரெஃப்ரியும் ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி போட்டு இந்த மேட்சை நிறுத்திடுறான். இப்படி அந்த ப்ளூ கலர் பவுச் வந்ததை பார்த்துட்டு ஹீரோவோட தங்கச்சியும் ஐயோ இந்த தற்குறி இதுல இருந்து தப்பிச்சிருவான் போலியே அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பேக்கு பையனும் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம அந்த ப்ளூ கலர் பவுச்சை பார்த்துட்டு ஓஹோ என்னோட ஸ்வாடு உடஞ்சிருச்சா, அதனாலதான் நீ இந்த இடத்துல உயிரோட இருக்க, இல்லனா எப்பயோ நீ செத்துருப்ப. அண்ட் அதுவும் இல்லாம இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னோட கிளான்ல இருக்க மொத்த பேரையும் கூட்டின்னு வந்து உன்னோட பெத்தட்டிக்கான கிளானை நான் வைப் அவுட் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இவனும் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்கும் போதே அவளும் எதனா சான்ஸ் கிடைக்கும் இவனை அடிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தா. இப்படி அவங்க கிளானை பத்தி பேசின உடனே அவனா சும்மாவா இருப்பா, அவளும் வில்லத்தனமா சிரிச்சுட்டே டே தற்குறி, உனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உன் மூக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து கிணறு இருக்கே அதுதான். சண்டைக்கு நடுவுல ஸ்வாடு ஒழிஞ்சிச்சு, நீங்க இந்த மேட்சை நிறுத்தணும் அப்படின்னு அவனுக்கு சொன்னா அதெல்லாம் நான் கேட்பேன் நீ நினைக்கிறியா, இதை நிறுத்தறதா எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. இவ இப்படி சொன்ன உடனே பையனுக்கு மறுபடியும் பதற ஆரம்பிச்சுது. அவனும் நீ 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 என்ன சொல்ற, ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி அடிச்சு அந்த சண்டை நிறுத்தணும், அதான் ரூல்ஸ். இவ இப்படி பதறின உடனே அவளும் ரூல்ஸ் ஆகுது கூந்தலாகுது, இந்த மேட்சை நிறுத்தணும்னு முடிவு பண்றதே அது நானா தான் இருக்கணும். அப்புறம் நீ என்ன சொன்ன, உங்க கிளான்ல இருக்க வாரியரை கூட்டு வந்து எங்க கிளானை வைப் அவுட் பண்றியா, முதல் நீங்க இருந்து வெளியே போனாதானப்பா அவங்களை கூட்டு வருவ, உன்னை இந்த இடத்துல இருந்து உயிரோட அனுப்புறதா எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்ட்டு இவ்வளவு சும்மா கொடூரமா சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனும் ஐயோ வரக்கூடாத இடத்துல வந்து மாட்டிக்கணும் பொழுதே அப்படின்ட்டு பையனும் இப்பதான் பதறான். இதெல்லாம் வாய் விடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இவன் இப்படி பயத்துல நிக்கும் போதே அவளும் எகிரி ப்ரூஸ்லி மாதிரி ஒரு அடி. இவன் இப்படி எகிரும் போதே அதை பார்த்துட்டு அந்த ஜாங்கோ டீ ப்ளூ கலர் போச்சு தூக்கி அடிச்சா மேட்ச் நிறுத்தணும்டா, இவன் ஏன்டா நிறுத்தாம இப்படி அவனை போட்டு அடிச்சு சூற விட்டுனுங்கிறா அப்படின்ட்டு பையன் வாயை வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஷாக்ல பார்க்கும் போதே அந்த பேக்கு பையனுக்கு ஒரே அடி அடிச்ச அடியில பையன் அந்த இடத்துல மாட்டேன். இவன் அப்படி விழுந்த உடனே ஹீரோவும் அங்க நின்று அப்படிதாம்மா அண்ணன் பேரை காப்பாத்திடுமா, என் தங்கச்சிரா மாசரா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோ தான் சந்தோஷத்துல கத்துறான். அதை பார்த்துட்டு அந்த ஜாங்கோ ரெஃப்ரி ப்ளூ கலர் பவுச் தூக்கி அடிச்சுமே இவன் மேட்ச் நிறுத்தல, இப்ப என்ன பண்ண போறீங்க. இவன் அப்படி கேட்ட உடனே அந்த ரெஃப்ரியும் ஃப்ளேம் வாக்லான சேர்ந்த ஹுவா சோயான் நீங்க இந்த மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண போறீங்க. அந்த ரெஃப்ரி இப்படி சொன்னா ஹீரோட ஃபேமிலி அதை பத்தி எல்லாம் கவலையே பண்ணல, நம்ம பண்ணோம்னு நினைச்சதை நம்ம தங்கச்சி பண்ணிட்டா அப்படின்ட்டு ஹீரோவை சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கும் போது இந்த ஜாங்க காட்டினா அவனும் ஹீரோட தங்கச்சியை பார்த்து முறைச்சுனுங்கிறான். இவன் இப்படி முறைக்கிறத பார்த்துட்டு அவளும் நீ என்னடா முறைச்சிட்டு இருக்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா கெல்ட்டு அப்படின்ட்டு இவ்வளவு ஒழுங்காட்டு வந்துடுறா. இவன் இப்படி ஒழுங்காட்டின உடனே அவனுக்கு மண்டகண்டெல்லாம் சூடாய் கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிச்சிடறான் பையன். இவன் இப்படி கான்ல இருக்கும் போதே ஹீரோட தங்கச்சியும் அவங்க கும்பல்ல வந்து ஜாயின் ஆயிடுறா. இவன் இப்படி வந்த உடனே எல்டர் ஜோவும் லேடி சோயான் ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி அடிச்சா மேட்சை நிறுத்தணும், அதுதானே ரூல்ஸ், அப்படி இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்த பண்ணல. இவர் இப்படி கேட்ட உடனே அவளும் அந்த விஷயம் எனக்கு தான் தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒரு பலியாடு மாட்டும் போது எவன் ஜெயிக்கத்தை பத்தி எல்லாம் யோசிப்பான், அதான் இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு அவனை இந்த இடத்துல வச்சு அடி பொலன்னு பொழுந்துட்டேன். இவன் இப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுனுகிறாரு. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ தான் அல்டிமேட்டா அவனும் சந்தோஷத்துல அப்படிதான் என் தங்கச்சி கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் அண்ணன் பேரை காப்பாத்திட்டமா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ இதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கானா, ஒரு சைடு போதை இன்னொரு சைடு சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த பெஞ்ச் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிடறான் பையன். இதுல ஹீரோவும் டான்ஸ் ஆடும் போது என்னோட தங்கச்சி இதுல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா, அப்படி இருக்கும் போது எனக்கு ஒரே ஜாலியா தான் இருக்குது அப்படின்ட்டு இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க கிளான் இப்படி ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஜாங்கோ அவன் வெறியாவறான், அவன் கோவத்தை அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த மாதிரி காண்டாயிட்டு இருக்கான் பையன். இதுல ஹீரோ தான் அல்டிமேட், அவன் பாய்ஸ் நம்பர் கிட்டே போயிட்டு அந்த பங்க லைட்டா
கட்டிங் போர்டு அப்படின்ற மாதிரி அவர் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயினியும் உட்காந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பாத்துட்டு இருக்கா. இவ அப்படி பார்க்கும்போதே பாய்சன் எம்பரரும் ஹீரோட தங்கச்சியை பார்த்து, பட் ஸ்டில் நீ உங்க கிளானோட சீக்ரெட் டாட்டை யூஸ் பண்ணியிருந்தா இந்த மேட்ச்ல ஈஸியாவே வின் பண்ணிருக்கலாமே, அப்படி இருக்கும்போது அதையே நீ யூஸ் பண்ணல. இவரு இப்படி கேட்ட உடனே அவ்வளோ கமான், இவனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணுமா என்ன? அண்ட் அதுவும் இல்லாம இப்ப இவனை நான் எந்த ஒரு டெக்னிக்குமே யூஸ் பண்ணாம தான் அடிச்சு அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரீசனுமே இல்லாம நான் என் கிளானோட சீக்ரெட் டாட்டை யூஸ் பண்ணா அதை எப்படி கவுண்டர் பண்றதுன்ற விஷயத்த இவனுங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவானுங்க. அதை யோசிச்சுதான் நான் அதை யூஸ் பண்ணாம வந்தேன். இவன் இப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரே சிரிப்பு. நீ ரொம்பவே கிளவரான பொண்ணுதான், ஹவ் கியூட் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. சிரிச்சவரும் சைட்ல இருந்தவனை கூப்பிட்டு, டேய் தம்பி போயிட்டு சரக்கு பாட்டில தூயினுவா, நான் இன்னைக்கு ஒரே ஜாலியாகிறேன், குஷ்டு மட்டையா போறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் பாய்சன் எம்பரரும் நடத்தின அந்த சரக்கு பார்ட்டி நிறுத்தத்துக்கு எந்த ஒரு சைனும் இல்லாம கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. இதுல முக்கியமான விஷயமே ஹீரோ தான். பாய்சன் எம்பரர் கூட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருந்தான். இதுவே சுத்தி இருக்க எல்லாரோட அட்டென்ஷனையுமே கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இன் மீன் டைம்ல அந்த இடத்துல நிறைய டூவல் நடந்தது. என்னதான் அங்க ஏகப்பட்ட டூவல் நடந்தாலும் சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோவையும் பாய்சன் எம்பரரையும் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ண அந்த சியோ கைடாலுக்கு ரொம்பவே காண்டு ஏத்திட்டு இருந்தது. ஏன்னா இவன் யோசிச்சிருப்பானா இந்த டோர்னமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மொத்த அட்டென்ஷனையுமே இவன் கிளான் மேல கேதர் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பான். ஆனா ஹீரோ எதுவுமே பண்ணாம அது மொத்தத்தையும் ஈஸியாவே சுட்டான்ல, அதனாலதான் பையன் கான்ல உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி கான்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே ரெஃப்ரியோ வந்து, சரி ஓகே அடுத்த மேட்ச் யார் யாருக்கு நடக்க போகுதுன்னா ஃபிளேமோவா கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர் ஹூவா டோஜின் அண்ட் சியோ கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர் சியோக் சூயோன் ரெண்டு பேருமே அரேனாக்குள்ள வாங்க. இவர் இப்படி கூடும் போது ஹீரோட தம்பியும் எல்டர் பிரதர் நான் போயிட்டு வரேன். இவன் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் குடி போகுது இல்லையா, போடா போடா போயிட்டு வாடா தம்பி, போய் அவனுங்க எல்லாருமே அச்சு சூற விட்டுவா, ஜெயம் ரவி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். ஹீரோ என்னதான் இந்த விஷயத்த குடி போதில சொன்னாலும் ஹீரோட தம்பி நம்ம எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணும் சொல்லி ரொம்பவே போக்கஸ்டா இருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம இவன் இந்த சண்டைக்கு ஸ்வாட வேற எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஸ்வாட பார்த்துட்டு பாய்சன் எம்பரரும் இந்த ஃபிளேம் வாக்லான் இவனுங்க பேர் ஹேண்ட்ஸ்ல சண்டை போடுறது தான் எக்ஸ்பெக்ட். அப்படி இருக்கும்போது இவன் ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை யூஸ் பண்றான். இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கலையே. இவரு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரெஃப்ரியும், நீங்க ரெண்டு பேருமே ரெடினா இந்த சண்டையை ஆரம்பிக்கலாம். அந்த ரெஃப்ரி இப்படி சொன்ன உடனே இவனுங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடியா வரானுங்க. இவனுங்க இப்படி நிக்கும் போதே அந்த சியோ கைடாலும், டேய் மகனே நீ தான் இந்த டோர்னமெண்டோட சாம்பியனா மாறணும், நம்ம சியோ கிளானோட பவர் என்னன்னு அந்த தற்கூரிங்களுக்கெல்லாம் நீ காட்டு, நீ காட்டுற காட்டுல பாய்சன் எம்பரரோட அட்டென்ஷன் அது நம்ம மேல திரும்பணும் அப்படின்ட்டு இவன் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பையனை காட்டினா அவனும் ஹீரோட தம்பி அட்டாக் பண்றதுக்கு தான் சார்ஜ் பண்ணி வந்துட்டு இருக்கான். இவன் என்னதான் அந்த இடத்துல அட்டாக் பண்ண அக்ரெசிவா வந்தாலும் ஹீரோட தம்பி எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல. ஜஸ்ட் அவன் ஸ்வாட ஒரே ஒரு ஸ்விங் தான். அந்த ஒரு ஸ்விங்குக்கே இவ்வளவு ஆவாசா கத்தின்னு வந்தவன் அந்த இடத்துல மட்டையாயிடுறான். அதை பார்த்துட்டு அந்த சியோ கைடாலுக்கு அவனுக்கு சரியான ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஷாக் ஆனது அவன் மட்டும் இல்ல, சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தான். ஏன்னா அவங்களால இங்க என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியல. ஏன்னா பையன் அவ்வளவு வேகமா அதை பண்ணியிருக்கான். இவங்க எல்லாம் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோட ஃபேமிலியை காட்டினா அவங்க ஒரே குஜால்ல கத்தினுங்கிறாங்க, அவ்வளவுதான்டா எங்க அண்ணன் ஜெயிச்சுட்டான்டா மாசுரா அப்படின்ட்டு. இவங்க இப்படி சந்தோஷத்துல கத்தும் போதே பாய்ஸ் நம்பர் காட்டினா அவரும் இது என்ன ஸ்வாட்ச்மேன்ஷிப், இது என்ன இவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம ஃபிளேம் வாக்லான் கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காரு. இவரு இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும், இப்ப என் தம்பி டோஜன் டிஸ்பிளே பண்ண இந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப் இது ஒன்னும் சாதாரண ஸ்வாட் டெக்னிக் கிடையாது. இந்த ஸ்வாட் டெக்னிக்கோட பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் அட்வான்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஹீரோ இப்படி சொல்லும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் யங் மாஸ்டர் ஊ அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யங் மாஸ்டர் ஊ டோஜன் யூஸ் பண்ண இந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப் இது ஒரு அட்வான்ஸ் மார்ஷல் ஆர்ட்டா? இவங்க எல்லாம் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும், ஆமா இங்க நல்லா பாருங்க அந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப்போட பேரு தான் மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த புக்கை தூக்கி காட்டினா சுத்தி இருக்க எல்லாமே ஓஹோ எவ்வளவு பளபளன்னு இருக்கு, இதுதான் அந்த ஸ்வாட் ஆர்ட்டோட சீக்ரெட் மேனுவலா அப்படின்ட்டு ஆன்னு பாத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த டேபிள் மேல ஏறி நின்னு, யார் யாரெல்லாம் இந்த மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கடா வந்து எங்களோட கிளான்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆள் சேர்த்துட்டு இருக்கான். சண்டைக்கு நடுவில் ஆள் சேர்க்கிறான் பார்த்தீங்களா ஆளு. ஹீரோ இது சொன்னது மட்டும் இல்லாம இப்ப டோஜன் இந்த ஸ்பேரிங் மேட்ச்ல யூஸ் பண்ண இந்த ஸ்வாட் ஆர்ட் அது இந்த புக்கோட வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த புக்கை ஃபுல்லா கத்துக்கிட்டா நீங்க எவ்வளவு பெரிய மார்ஷல் மாஸ்டர் ஆகலான்ட்டு யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரே டெம்ப்டிங் ஆகிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு சுத்தி இருக்க எல்லாருமே நான் கத்துக்கணும் நான் வந்து உங்க கிளான்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓகே ஓகே எல்லாருமே எங்க கிளான்ல வந்து ஜாயின் பண்ணலாம், முத உங்க பேர்லாம் வந்து சீஃப் டூ கிட்ட கொடுங்க அப்படின்னு போதே சீஃப் டூவும் ஓகே ஓகே எல்லாம் லைன்ல வந்து நின்று பேர் கொடுங்கப்பா அப்படின்ட்டு அவர் ஆள் சேர்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாய்சன் எம்பரரும் இந்த மாதிரி மிடில் ஆஃப் அன் ஈவென்ட்ல கிளானுக்கு ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்கானா, இவனோட பைத்தியக்காரத்தானோ அது இன்னும் சரியாவல போல அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இவரு தான் இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சியோ கைடால காட்டினா அவனும் இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க, இந்த இடத்துல மட்டும் பாய்சன் எம்பரர் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி கான்ல இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஜாங்கோ சரி இந்த நாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இந்த ஃபிளேம்போ கிளான் உங்க கிளான் இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ இந்த சியோ கிளானோட ஹெட்டா இருந்து இந்த விஷயத்தெல்லாம் இப்படிதான் பாத்துட்டு இருக்க போறியா? இந்த ஜாங் இப்படி கேட்ட உடனே அந்த சியோ கைடாலும், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்ன
என்னால இப்ப என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல தான் பாய்சன் பெறர் இருக்காரு. இவன் அப்படி சொன்ன உடனே அந்த ஜாங்கோ ஸ்டில் எல்லா வேலையுமே கஷ்டப்பட்டு பண்றது நம்ம, ஆனா அந்த பழத்தை தூக்கி வேற ஒருத்த கிட்ட கொடுக்கணுமா? என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்ட்ராட்டஜியா? என்ன ஸ்ட்ராட்டஜி? நம்ம ஏன் பழக்கூடையே மாத்திரக்கூடாது? இந்த மேட்ச்ல சியோக் யோசோவை இறக்கு. இவன் இப்படி ஹீரோவோட ஃபேமிலியை எப்படியாச்சும் அழிச்சு ஆகணும்னு ஏதோ வில்லத்தனமா ஒரு ஸ்கெட்ச போடும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடறானுங்க. நண்பர்களே, எனக்கு தெரியும் இந்த வீடியோ சின்னதா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ப்ரோ வீடியோ சின்னதா இருக்குது, என்ன மறுபடியும் வேலை கட்டுறியான்னு வந்து கேட்காதீங்க. ஆக்சுவலா அண்ணனுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அந்த விஷயமா தான் நான் கொஞ்சம் வெளியே போறேன். அதனால எனக்கு 2-3 சாப்டர் வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்குலாம் சுத்தமா டைமே இல்ல. சரி, அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் ஆச்சு உங்களுக்கு தரமா குத்துட்டு போகணுமே தான் நான் இந்த சாப்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு 2 சாப்டர் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மான்வாவை வெறித்தனமா கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ அதனால எல்லாருமே உங்க வீட்டு பிள்ளையான்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். இதே மாதிரினா சின்னதா இல்ல பெருசா. வரட்டா?